என்னோட நேம் ஆனந்த். ஸோ நான் ஒரு ரீசெண்டாக 2 months பேக்ஸ் வந்துட்டு கீபோர்டு ஒன்று வாங்கியிருந்தேன் என்னோட தாத்தருக்காக. பட் அந்த டைமில் எனக்குமே ரொம்ப ஆசையாக இருந்தது, நானும் கற்றுக்கணும். ஏன்னா அது சின்ன வயசுல எனக்கான ட்ரீம் இருந்தது கீபோர்டு அண்ட் ட்ரம்ஸ்லாம் லேர்ன் பண்ணோம். பட் அந்த டைமில் என்னால் அதை கற்றுக்க முடியல, ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் எல்லாமே. பட் இப்போ எனக்கு வந்துட்டு அது பார்க்க சொல்ல எனக்குமே ஆசையாக இருந்துச்சு. சரி, ஓகே, கீபோர்ட் தான் இருக்கே அப்படின்றதுனால நான் யூடியூப் டுட்டோரியல்ஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இது மூலிமா அந்த நோட்ஸ் வச்சு ட்ரை பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் கார்வினோட வீடியோஸ் பார்க்க சொல்ல ஓகே, அவர் வந்து நியூவாக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். அவர் காண்டாக்ட் பண்ணி பேசு. ஸோ அவர் பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கான்ஃபிடென்ட் ரைஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தது. ஏன்னா ஆல்ரெடி ஐம் 35. ஸோ நான் இதை ப்ளே பண்ண முடியுமா அப்படின்றத அவர் கண்டிப்பாக பண்ணலாம் சார், இட்ஸ் நாட் அன் திங். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓகே, நானும் அந்த லாஸ்ட் பேட்ச்சில் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் 1 month ஆஃப் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ நான் என்னென்ன லேர்ன் பண்ணியிருக்கேன்னா, ஒரு மியூசிக் ஷீட்டில் எப்படி கீஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, நம்மளோட கீஸ் எப்படி, அந்த சிஸ்டம் எப்படி நம்ம இது பண்ண முடியும், இது எல்லாமே எனக்கு வந்து இப்போ தான் கிளியராக ஓரளவுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ இதுதான் இன்னும் ஒரு 2 months ஆஃப் கிளாஸஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே அவரோட வே ஆஃப் டீச்சிங் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது, ஈஸி டு லேர்ன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வீடியோஸ் பார்க்குற யாராக இருந்தாலும் உங்களுக்கும் அந்த மாதிரி ஆசை எதாவது இருந்தீங்கன்னா, கீபோர்ட் லேர்ன் பண்ணோம் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த அப்கமிங் பேட்ச்சில். ஓகே, தேங்க்யூ.